இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவுக்கு எளிமையான ஒரு தீர்வுங்க. மலச்சிக்கல் மட்டும் கிடையாது, பைல்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது, ஃபிஸ்டுலா, ஐபிஎஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு தான் நம்ம சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளை உடல்நலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் இருந்தா என்னென்ன நடக்கும்? பசிக்க மாட்டேங்குதுங்க, சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாகுது. இன்னும் ஒரு சிலர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? உங்கள நிறைய பேருக்கு இருக்கிறது என்னன்னா, வாயு வெளியேற்றம், ஆசனவாய் வழியாக வாயு வெளியேறுது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஆஃபீஸில் பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியல, 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மீட்டிங்கில் அசௌகரியமான ஒரு நிலை ஏற்படுத்துது, என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை இதனால் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகுது, ஏன் இந்த மலச்சிக்கலுக்கு நான் எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்துட்டேங்க அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஒரு டீப்பான ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் உங்களில் நிறைய பேர். எங்கெங்க நமக்கு பிளட் இருக்கும், ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சி இது ஹார்ட் வரைக்கும், கார்டியாக் இஷ்யூஸ் வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. அதனால நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தினம்தோறும் வாழ்வதற்கே பிடிக்கல டாக்டர், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன வேலை தான் பார்க்குறது சொல்லுங்கள். ஆசைப்பட்டு ஃபுட்டு சாப்பிடவும் முடியல, சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆயிடுது, மலம் வெளியேறாமல் எப்படி நான் புது உணவை உள்ளே எடுக்கிறது, இந்த கழிவுகள் தேங்கிய உடலில் பாதி பிரச்சனை வருது, இதனாலேயே என்னால் கான்ஃபிடென்ட்டாக எங்கேயும் பேசவும் முடியல, ஸோ இதனாலேயும் பேட் பிரீத் வருது, ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவுக்கு எளிமையான ஒரு தீர்வுங்க. மலச்சிக்கல் மட்டும் கிடையாது, பைல்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது, ஃபிஸ்டுலா, ஐபிஎஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளை உடல்நலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஒரு சிலருக்கு இந்த மலச்சிக்கல் இருந்தால் என்னென்ன நடக்கும் தெரியுங்களா? மோஷன் போகவே இல்லைங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன், டெய்லி எனிமா எடுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், செல்ஃபாக நான் எடுத்துடுறேங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி எனிமா எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன கஷ்டமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மோஷன் வர்றதே கிடையாது, இதனால் எனக்கு என்னென்னா கைவிட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குங்க, கடந்த 5 வருடமா 7 வருடமா இதே வேலையை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், வேறு ஆப்ஷன் கிடையாது, எனக்கு அப்படி எடுத்தால் மட்டும்தான் எனக்கு மலம் வந்து உள்ளேருந்து வெளியே ஏற்றியே ஆகணுமே, பசிக்க மாட்டேங்குதுங்க, சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாகுது. இன்னும் ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களில் நிறைய பேருக்கு இருக்கிறது என்னென்னா, வாயு வெளியேற்றம், ஆசனவாய் வழியாக வாயு வெளியேறுது. ஸோ அப்போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஆஃபீஸில் பீஸ்ஃபுல்லாக உட்கார முடியல, 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மீட்டிங்கில் அசௌகரியமான ஒரு நிலை ஏற்படுத்துது, என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை இதனால் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகுது, ஏன் இந்த மலச்சிக்கலுக்கு நான் எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்துட்டேங்க அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஒரு டீப்பான ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் உங்களில் நிறைய பேர் இருக்கீங்க. இதை தாண்டி என்ன தெரியுங்களா? காலையில் எனக்கு மோஷன் வருது, ஆனால் மலம் வெளியேற்றணும், மோஷன் போகணும்னு நினச்சாவே ஒரு பயம் வருதுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த பைல்ஸ் தொந்தரவு, இந்த இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மோஷன் போகிற மாதிரி உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போதே அது பெயின் வர ஆரம்பிச்சிரும். ஸோ மோஷன் போயிட்டு முடித்த உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ் பிளட் வர மாதிரி இருக்கும், அக்கல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசனவாய் பகுதியிலேருந்து தினம்தோறும் இந்த பிரச்சனை நடக்கிறது நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் ஆனல் ஃபிஷர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ ஆசனவாய் உள்பகுதி முழுவதும் வெடிப்பு வெடிப்பாக இருக்கிறது, தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு இது வலியும் ரணமான ஒரு வேதனையும் கொடுக்குதுங்க அப்படின்னு அது பெண்கள் நிறைய பேர் சொல்லும்பொழுது, தினம்தோறும் இப்படியும் நமக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுது, பீரியட்ஸ் டைம்லையும் ஸோ 5 to 6 days வந்து ப்ளீடிங் இருக்குன்னா அப்போ நினச்சி பாருங்களேன், உடலில் எங்கெங்க நமக்கு பிளட் இருக்கும், ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சி இது ஹார்ட் வரைக்கும், கார்டியாக் இஷ்யூஸ் வரைக்கும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது. அதனால நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தினம்தோறும் வாழ்வதற்கே பிடிக்கல டாக்டர், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன வேலை தான் பார்க்குறது சொல்லுங்கள். ஆசைப்பட்டு ஃபுட்டு சாப்பிடவும் முடியல, சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆயிடுது, மலம் வெளியேறாமல் எப்படி நான் புது உணவை உள்ளே எடுக்கிறது, இந்த கழிவுகள் தேங்கிய உடலில் பாதி பிரச்சனை வருது, இதனாலேயே என்னால் கான்ஃபிடென்ட்டாக எங்கேயும் பேசவும் முடியல, ஸோ இதனாலேயும் பேட் பிரீத் வருது, ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது.
இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வுங்க. ஒரு 21 டேஸ் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த 21 நாட்களும் நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 200 ml வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீரில் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 10 ml அளவுக்கு 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன், வெதுவெதுப்பான தண்ணீரில் தேன் மட்டும் கலந்து அப்படியே குடிச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா தேன் வேண்டாம், வெறும் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், கண்டிப்பாக டீ காஃபி குடிக்காதீங்க. டீ காஃபி குடித்தாதாங்க எனக்கு மோஷன் வருது நிறைய பேர் சொன்னீங்கன்னா அதை மாற்றுங்க. ஏன்னா அந்த டீ காஃபி எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சு அல்சர் பிரச்சனையும் வர்றதுக்கும், ஆனால் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். ஒரு சிலர் சொல்கிறீங்க நான் மோஷன் போகிறேன், ஆனால் எனக்கு பவுல் எம்டி ஆன மாதிரி கம்ப்ளீட் ஒரு எவாக்குவேஷன் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல, பவுல் எம்டி ஆகலை, எனக்கு கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, இதனாலேயே எனக்கு அடுத்த ஒர்க்குக்கு போக முடியல, திரும்ப நான் ஒரு வாட்டி டாய்லெட் போயிடலாம் அப்படின்னு 1/2 hour 1 hour இப்படியே மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 21 நாட்களில் உடலே உங்களுக்கு ஃப்ரீயாக காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால இதெல்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் சாப்பிடுங்க. நைட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான், இந்த பொருட்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை நல்லா சோக் பண்ணி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் இதை குடிச்சிருங்க. அப்புறம் என்னங்க, 3 நாள்லேயே உங்களுடைய மலச்சிக்கலுக்கு முழுவதுமான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, இரவு நேரத்தில் நம்ம என்னெல்லாம் ஊற வைக்க போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை. ஸோ நல்ல உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதில் போட்டணும். 1 அல்லது 2 உலர்ந்த அத்திப்பழங்கள், நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை 2 3 எடுத்து தண்ணீரில் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் விட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடணும், ஃபில்டர் பண்ணக்கூடாது. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு 200 ml நல்லா லியூக் வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம், குழந்தைகளுக்கு குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சர்க்கரை நோய் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை இதை தாண்டி எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குனாலும் தாராளமாக இதை நீங்கள் குடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் டிசார்ஜ் இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பிசிஓடி இருக்குனாலும் இதை காலையில் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை குடிச்சிட்டிங்கனாவே கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மோஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2வது நாள் 3வது நாள் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்களேன், ஈஸியாக உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸோ பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். இது காலையில் நம்ம குடிக்கிறோமா. உணவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள், கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இரவு நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா பாவன கடுக்காய் மாத்திரை அப்படின்னு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வச்சுக்கோங்க. 3 மாத்திரைகள் இரவு நீங்கள் தூங்க போகும்போது இந்த கடுக்காய் மாத்திரைகளை போட்டுருங்க. காலையில் நம்ம சொன்ன இந்த பானத்தை குடிங்க. அதே மாதிரி உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 21 நாட்களில் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி போதுமான அளவு தண்ணீர், போதுமான அளவு உறக்கம், ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிற இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு எளிய தீர்வு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.